अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमित तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबिय्यि या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழச் செய்து மரணிக்கின்ற தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும், மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் குறிப்பாக இந்த பள்ளியில நீண்ட நெடிய காலம் இமாமாக பணியாற்றி நம்மை விட்டு மறைந்து விட்ட பாசத்திற்குரிய அருமையான மௌலவி அல் ஹாஃபில் ஜமால் முஹிதீன் வாக்கவி அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்தார். மனித சமுதாயத்தை படைத்து எல்லா மனிதர்களையும் சரிசமமானவர்களாக அவன் படைக்கவில்லை. பல மதங்களை கொண்டவர்களாக, பல நிறங்களை கொண்டவர்களாக, பல குணங்களை கொண்டவர்களாக, பல நிறங்களை கொண்டவர்களாக, மொழிகளை பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் வித்தியாசமாகவே படைத்திருக்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே மதமும் கிடையாது, ஒரே நிறமும் கிடையாது, ஒரே குணமும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் 10 பேருக்கும் 10 குணம் இருக்கும். அண்ணனை போன்று தம்பி, தம்பியை போன்று அண்ணன். நிறத்திலும் வித்தியாசப்படுவார்கள், குணத்திலும் வித்தியாசப்படுவார்கள், கல்வியில், பொருளாதாரத்தில், பதவியில், சிந்தனையில் எல்லாவற்றிலும் அவர்கள் வித்தியாசப்படுவார்கள். ஒன்று வேணா ஒன்றுபட்டு இருக்கலாம்,
இரத்தத்தினுடைய தன்மை வேண்டுமானால் ஒன்றுபட்டு இருக்கலாம். 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கு ஓ பாசிட்டிவ் இருக்கலாம், அதுல வித்தியாசம் கிடையாது. ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலும் எல்லா மனிதர்களையும் வித்தியாசமாகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லாருமே செல்வந்தர்களா, எல்லாருமே ஏழைகளா? கிடையாது. ஏழைகளும் இருப்பார்கள், செல்வந்தர்களும் இருப்பார்கள், நடுத்தரவாதிகளும் இருப்பார்கள், வறுமை கோட்டிற்கு கீழால் வாழக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்படியாக அல்லாஹ் வித்தியாசமாகவே படைத்திருக்கின்றார். அல்லாஹ் உலகத்தில் எதை படைத்தாலும் கூட அவன் வீணாக படைப்பது இல்லை. ரப்பனா மா கலக்த காதா பாத்தினா, இறைவா நீ எதையும் வீணாக படைக்கவில்லை என்று நல்லடியார்கள் அறிவாளிகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். உலகத்துல எல்லாருமே டாக்டருக்கு படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பொழப்ப பார்க்கறது யாரு? எல்லாருமே நோயாளியாக இருந்தா அவங்களுக்கு மருத்துவம் செய்கிறது யாரு? எல்லாருமே செல்வந்தர்களாக இருந்தால் யாருக்கு தான தர்மம் செய்ய முடியும்? எனவேதான் ஒருவரை விட மற்றவரை சிறந்தவராக அல்லது தரத்தில் குறைந்தவராக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டும். திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் 71வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். சூரத்துன் நஹல். அல்லாஹ் அந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, வல்லாஹு ஃபல்லல பஅலக்கும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்கி, செல்வத்தில் உங்களை ஏற்ற தாழ்வு உள்ளவர்களாக படைத்திருக்கின்றார். கணவர் செல்வந்தராக இருப்பார், மனைவியும் சம்பாதிப்பாங்க, மனைவிக்கு குறைந்த சம்பளமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு மத்தியில அண்ணன் நல்லா சம்பாத்தியம் பண்ணுவார், தம்பிக்கு சம்பாத்தியமே இருக்காது. அல்லாஹ் ஏற்றத்தாழ்வாகவே படைத்திருக்கின்றார். ஃபமல்லதி ஃபுத்திலு ஃபமல்லதீன ஃபுத்திலு பிராதி ரிஸ்கிஹிம் அலாமா மலக்கத் ஐமானுஹும் ஃபஹும் ஃபீஹி ஸவாபுன் அஃபபிநிஅமத்தில்லாஹி யஜ்ஹதூன். தமது செல்வத்தை தமக்கு கீழுள்ளோருக்கு அவர்கள் கொடுத்து தங்களுக்கு நிகராக அவர்களையும் சரிசமமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை கொடுத்தான், சில பேருக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சில பேருக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பான். எதற்காக? கூட்டி கூட்டி வைக்கவா? பணத்தை வச்ச மாதிரி. கல்வி ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஜும்மா வேலைகள்ல தனிப்பட்ட முறையில சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு அது பற்றி தெரியுமா, இது பற்றி தெரியுமா, தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தாரேன். பிறருக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் சிலருக்கு கல்வியை கொடுப்பான், சிலருக்கு கொடுக்க மாட்டான். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் ஊரில் யார் யாருக்கு அந்த கல்வி இல்லையோ அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பணத்தையும் அப்படித்தான். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுக்கின்றானா தன் மகளாவில் தன் பகுதியில் யார் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு 100க்கு 2.5% கடமையான தர்மத்தை அவர் வழங்க வேண்டும். கடமை அல்லாத தான தர்மங்களையும் அவர் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார். இன்னைக்கு பெரும்பாலான கல்விமான்கள் தங்களுக்கு தெரிந்த கல்வி ஞானத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. ஆலிம்களை தவிர இப்ப நாங்கெல்லாம் ஜும்மா மேடையில பேசலாம் அப்படின்னா நாங்க இலவசமாக நாங்கள் பேசுகின்றோம். இப்ப மாச சம்பளம் மாச சம்பளம் இதற்கு தகுதியானது அல்ல. மார்க்கத்தை சொல்வதற்கு சம்பளம் கிடையாது. நாங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக பாடுபடுகின்றோம். அதற்குத்தான் எங்களுக்கு சம்பளமே தவிர தொழுகை நடத்துவதற்கோ ஜும்மா வேலைகளிலே 1/2 மணி நேரங்கள் பேசுவதற்கோ 1/2 மணி நேரம் பேசுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. பல பேர் நினைக்கலாம் அவர் படிச்சிருந்தானே பேசுறாரு. படிச்சது முதல்ல பேச தெரிஞ்சதும் 4 நபர்களுக்கு முன்னால கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு தைரியம் வர வேண்டும்.
வார்த்தைகளிலே வித்தியாசம் வந்துவிடக் கூடாது. அப்ப மார்க்க அறிஞர்கள் மட்டும்தான் தாங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் போதிக்கின்றார்கள். இது அல்லாத ஒரு டாக்டருக்கு போறோம், ஐயா இந்த மாத்திரையை சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம்னு சொல்றதுக்கு 1 ரூபாய் ஃபீஸ் வைக்கிறார். ஒரு வக்கீல்கிட்ட போறோம், இந்த காரியத்தை செய்யலாமா செய்யலாம்ன்றவாரு, பின்னால பிரிவு ஓடி வந்து ஐயா ஒரு 500 ரூபாய் கொடுங்க அப்படின்றது நடக்குதா இல்லையா? அவ மார்க்க அறிஞர்கள் எத்தனை சட்டங்களை இலவசமாக சொல்லுகிறார்கள். இது போன்றுதான் செல்வந்தர்கள் அல்லாஹ் தங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வத்தை ஏழைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவற்றை கொடுத்து உதவ வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 2வது வசனத்திலே வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான காரியம், இறையச்சமான காரியம், இவைகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள். பாவமான காரியத்திற்கோ பகைமையை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திற்கோ நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள். நன்மையான காரியம், மார்க்கம் எதை நன்மை என்று சொல்கிறதோ, ஒரு பள்ளிவாசல் கட்ட போகிறார்கள், ஒரு மதரசாவை கட்ட போகிறார்கள், இலவசமாக ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக ஒரு மருத்துவமனை கட்ட போறாங்க, ஏழைகளை தங்குவதற்காக ஒரு இல்லத்தை கட்ட போறாங்க, அதற்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள், நோன்பை மூலமாக இறையச்சம் ஏற்படும், நோன்பு கட்சிக்கு காசு கேட்கிறாங்க, கொடுத்து உதவ வேண்டும். சகல் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் ஏழைகள் நோன்பு பட்டினி நோன்பு வைக்கிறாங்க, ஏழைகளுக்கு சகல் சாப்பாட்டுக்காக ஏதாவது பணம் கொடுங்கன்னு கேட்டா நம்ம கொடுத்து உதவ வேண்டும். அப்ப நன்மையான காரியத்திற்கோ இறையச்சத்தை உண்டாக்கக்கூடிய காரியத்திற்கோ உதவி கேட்டால் நாம் உதவி செய்ய வேண்டும். நீங்க அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் நாட்டில் இருக்க போய்தான் பருவமழைகள் ஒழுங்காக பெய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான செல்வந்தர்கள் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நான் ஒரு தொகை வச்சிருக்கிறேன் நீங்க வாங்கிட்டுருவாங்க, நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா ஆட்டோ புடிச்சு போவாங்க, அவர் ஒரு தொகையை கொடுப்பாரு, தவறுல போட்டு கொடுத்துருவாரு. பள்ளிவாசல் வந்து பார்த்தா 1000 ரூபாய் தான் இருக்கும், அது ஒரு பெரிய தொகையா? அப்ப பள்ளிவாசல் கட்டுவதற்காக, ஒரு மதரசா கட்டுவதற்காக, ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் செய்வதற்காக, இறையச்சத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களுக்காக நாம் அள்ளி கொடுக்க வேண்டுமே தவிர கிள்ளி கொடுப்பது கூடாது. ஒரு அரசியல் கூட்டம் நடைபெறுகிறது, ஒரு கச்சேரி நடைபெறுகிறது, சில செல்வந்தர்கள், இஸ்லாமிய செல்வந்தர்கள், நாங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் தாரோம், எங்க விளம்பரத்தை நீங்க போடணும். விளம்பரத்திற்காக 1 லட்சம் ரூபாய், பாவத்திற்கு பாவம், விளம்பரத்திற்கு விளம்பரம். ஆனால் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக சதக்கத்தின் ஜாரியா, அந்த பள்ளிவாசல் இருக்கும் காலமெல்லாம் ஒரு நோன்பாளி நோன்பு துறப்பதற்காக, சகல் செய்வதற்காக நாம் உதவிகள் செய்து அந்த நோன்பாளி நோன்பு வைக்கும் காலமெல்லாம் கொடுத்து உதவியவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, முதல்ல குடும்பத்துக்கு நாம கொடுக்கணும். நம்ம குடும்பத்துல சொந்தத்துல ஏழைகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ். ஒரு தீனாரை, ஒரு தங்க காசை ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார். வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபா. ஒரு அடிமையை உரிமை விடுவதற்காக, நீங்க அடிமை கிடையாது இஸ்லாத்துல, ஆனா அநியாயமா இந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் அநியாயமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பல காலமாக மௌத்தாங்கிற பருவத்தில் விடுதலை செய்யப்படுவார்கள். அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஜனாசாவா தான் வீட்டுக்கு வருவார். பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளம் மனைவிகள், குழந்தைகள் திருமணமாகி அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து விடுவார்கள். ஆனால் அந்த இளைஞன் முதுமை அடைந்து
சிறைச்சாலையிலே அவன் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான். அப்போ சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக ₹1 1 திருகம் நாம் செலவு செய்தால் ஏழைகளுக்கு சாப்பாட்டிற்காக, மருத்துவத்திற்காக, ஆடை வாங்குவதற்காக, கைதிக்காக நாம் செலவு செய்தால் இதுவெல்லாம் நன்மையான காரியங்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்வாங்க, உன் குடும்பத்தாருக்கு, உன் தாய், உன் தந்தை, கூட வந்த அண்ணன் நம்பி கஷ்டப்படுறாங்க, தாய்க்கு சில பேர் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவர் அன்னதானம் பண்றாரு, ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கின்றார். பெத்த தாய் வீட்டுல கிடக்கிறார், ஒருவனுக்கு தண்ணீர் குடிக்கிறது இல்லை, இது பெரிய அன்னதானமா? இது ஒருவன் வீட்டை கட்டி வீட்டுக்கு பேர் அன்னையிலிருந்து பேர் வச்சாங்க, திறப்புலாக எல்லாரும் போயாச்சு. உங்க அம்மா இருக்கிறா, எங்க அம்மா முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. இது என்ன? இது வீட்டுக்கு பேர் அன்னை இல்லாம அன்னை வீட்டுல பசியோடு கிடக்கிறா, இவர் அன்னதானம் பண்றாரு. இதை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அக்லிக. ஒரு குடும்பத்தாருக்காக நீ கொடுக்கிறாயே, அந்த ஒரு திருகம் தான் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்த திருகத்தை விட, ஏழைகளுக்கு கொடுத்த திருகத்தை விட, சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக நீ கொடுத்த திருகத்தை விட, உன் மனைவி மக்களுக்காக, உன் தாய்க்காக, தந்தைக்காக நீ கொடுத்த திருகம் தான் அது அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலியை பெற்று தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நாம எதை செலவு செஞ்சாலும் நாம மறந்துடுவோம். ஆனா படைத்த ரப்பு அதை மறக்கவே மாட்டோம். அதற்கு பகரத்தை தந்தை தீருவான். நாம துன்யால வாழும்போது தருவான். இல்லை என்றால் நாம இறந்த பின்னால மறுமையில அதை நன்மையாக மாற்றி நம்மை சுவர்க்கத்திற்கு காரணமாக அதை ஆக்கி விடுவார். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்து சபா 34வது அத்தியாயம் 39வது வசனத்துல, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ரப்பி யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா, என் இறைவன் தன் அடியார்களில் நாடியோருக்கு விசாலமாக கொடுப்பான். வேண்டாம் வேண்டானாலும் கொட்டிக்கிட்டே இருக்கும், வளம் கொட்டிக்கிட்டே இருக்கும். வயக்திரு லஹு, தான் நாடியோருக்கு அளந்து கொடுப்பான். சில பேருக்கு வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பான், சில பேருக்கு அளந்து கொடுப்பான். இவர் செலவு செய்யறார். அல்லாஹ் சொல்றா, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஃலிஃபுஹு. அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக வேண்டி, மக்களுடைய புகழுக்காக அல்ல, பிறர் மெச்ச வேண்டும், புகழ வேண்டும், நமக்கு பொன்னாடிகள் பொருத்த வேண்டும், மேடையில் ஏற்றி இவர் பெரிய கொடைவல்லல், இறைவல்ல, இறையில கொடைவல்லல், வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நாம செலவு செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உனக்கு புகழ் உலகத்திலே கிடைச்சிட்டு, இங்க உனக்கு சொர்க்கம் கூட கிடையாது, உனக்கு நரகம் தான். அல்லாஹ் நரகத்தில் தள்ளி விடுவான். சில பள்ளிவாசல்கள்ல நம்ம பார்க்கிறோம், இந்த கேட்டு, ஃபேனு, டியூப் லைட்டு இதெல்லாம் பார்த்தா பேரா எழுதியிருப்பாங்க. அது யாரு வாங்கி கொடுத்தாரோ அவர் பேரு, அவர் மனைவி பேரு, பிள்ளைங்க பேரு, பேரம்பேத்தி பேரு, பேருக்கு இடம் இருக்காது, ரெகுலேட்டர்ல எழுதி வச்சிருப்பாங்க, டியூப் லைட்ல எழுதி வச்சிருப்பாங்க. சில பள்ளிவாசல டியூப் லைட்ல வெளிச்சம் கீழே விழ மாட்டேங்குது, பேரா எழுதி பெயிண்ட் அடிச்சு வச்சா எப்படி வெளிச்சம் கீழே விழும்? ஃபேன்ல காத்து இறங்கவே மாட்டேங்குது, இடம் ஃபுல்லா பேர். இந்த மாதிரி எழுதி வைத்து உலகத்திலேயே பெயரின் புகழையும் தேடினால் மறுமையில ஒன்றும் கிடையாது. நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்போ இந்த அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் நாம் செய்தால் மறுமை நாள் ஆகிரத்துல அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் நிச்சயமாக தருவார். மற்றொரு செய்தியை பாருங்க, ஒருத்தர் தான தர்மம் செய்யறார், செஞ்ச பின்னால்தான் தெரியுது அவர் குடிகாரன்,
விபச்சாரம் செய்யக்கூடியவன் அல்லது பெரிய ஒரு திருடன் அல்லது பெரிய செல்வந்தர் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். நாம என்ன செய்வோம்? ஆகா இருந்துட்டு ஒரு திருடன் கையில நம்ம தர்மம் பண்ணிட்டாங்க, விபச்சாரம் தொழில் செய்யக்கூடியவங்க போய் தர்மம் செஞ்சுட்டாங்க, குடிகாரனுக்கு நாம கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம வருத்தப்படுகின்றோம். வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடிகாரன் தெரிஞ்சா தர்மம் செய்வது கூடாது. ஏன்னா அவர் வாங்கி நேரம் டாஸ்மாக் தான் போவார். விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்று தெரிந்தால் அதை வாங்கி சிவகோபாலு பகுதிக்கு தான் செல்வார். அதே நேரத்தில் திருடன் என்று சொன்னால் இவங்க பணம் இருக்கு, எப்ப வேணாலும் வரலாம், ஆட்டை போடலாம் அப்படின்னு நினைப்பார். செல்வந்தனுக்கு நாம் தர்மம் செய்தால் பரவாயில்லையே, இந்த வகையில் உங்களுக்கு வருமானம் வருத, இது நல்லா தானே இருக்கு என்று அவர் தெரிந்து கொள்வார். தெரியாமல் தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 1335வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் ராத்திரி என்ன செய்றார் அப்படின்னா நியத் வைக்கிறார், லா தஸத்தகன்னல் லைலத பிஸதகா, ஒருவருக்கு நான் சதகா செய்வேன். ஃபஹரஜ ஃபி சதகதிஹி, தர்மத்தோடு வெளியே வாராரு, வந்தவன எதிரில் ஒருத்தர் வாராரு, அவர் மேல தர்மத்தை கொடுத்துட்டார். கொடுத்த பிறகுதான் தெரியுது, மக்கள்லாம் காலையில பேசுறாங்க, நேற்று இரவு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு யாரோ ஒரு பணமுடிப்பை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு பேசுறாங்க. ஒரு தர்மம் செஞ்சவர், ஆகா இறைவா நான் தெரியாம கொடுத்துட்டேன், இன்னைக்கு ராத்திரி நான் நியத்து வைக்கிறேன், நாளை காலை யாரை நான் சந்திக்கின்றேனோ அவருக்கு நான் தர்மம் செய்வேன். மறுநாள் என்ன செய்யறாரு அப்படின்னா தர்மத்தை கொண்டு வெளியே வராரு, ஏத்தாப்பு ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு பணம் முண்டியை கொடுத்தாச்சு, மக்கள்லாம் காலையில பேசுறாங்க, நேற்று ஒரு கோடீஸ்வரனுக்கு எவ்வளவு பிச்சை போட்டுட்டான் அப்படின்னு பேசுறாங்க. உடனே இவர் வருத்தப்படுறாரு, இறைவா இரண்டாவது நாள் தர்மமும் வீணாகி விட்டது என்று அவர் கஷ்டப்படுகின்றார். மூன்றாவது நாள் ஒருவருக்கு தர்மம் படைக்கின்றார், மக்கள்லாம் பேசுறாங்க, ஒரு திருடனுக்கு யாரோ தர்மம் செய்து விட்டார்கள் என்று மக்கள் பேசுகிறார்கள். இவர் ராத்திரெல்லாம் வந்து கவலைப்படுறார், யாரெல்லாம் நான் தெரியாம தகுதி இல்லாத ஆளுக்கு நான் தர்மம் செய்து விட்டேன், இதை ஏற்றுக்கொள்வாயா என்று அவர் கஷ்டப்படுகின்றார். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு உணர்த்துகின்றார், மனிதா விபச்சாரிக்கு நீ தர்மம் செய்தாய், நீ கொடுத்த தர்மத்தினால இறைவன் அந்த தவறை செய்யாமலே அவருக்கு உறுதி செய்கிறாரே, காலமெல்லாம் அந்த தவறை செய்து நாம் சம்பாதிக்கின்றோமே, இனிமேல் இந்த தவறை விட்டு விடுவோம், தரக்கூடிய ரப்பு ஏதாவது வழியிலே நமக்கு தருவான் என்று நீ கொடுத்த தர்மத்தின் மூலமாக அந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர் தொழிலையே அடியோடு மறந்துவிட்டார். அவர் திருந்துவதற்கு நீ செய்த தர்மம் அது காரணமாகிவிட்டது, எனவே உனக்கு நன்மை தான் அப்படின்னு அவருக்கு உணர்த்தப்படுகிறது. இரண்டாவது, திருடன் எதற்காக திருடுகின்றான்? அவனுக்கு வர வழி இல்லை. அவன் நினைக்கிறான், ரப்பு திருடாமலே நமக்கு செல்வத்தை தந்து வைத்தானே, நாம் ஏன் திருட வேண்டும்? தரக்கூடிய ரப்பு எந்த வழியிலாவது நமக்கு தருவார், எனவே இந்த தொழிலை நாம் விட்டு விடுவோம். அவரும் முன்புறமாக திருந்தி விட்டார், எனவே உனக்கு அந்த நன்மை தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அவருக்கு உள்ளுணர்வு ஏற்படுகிறது. மூன்றாவதாக செல்வந்தர், நாம இவ்வளவு நாள் பணத்தை பூட்டி வைக்கிறோம், நல்வழியில செலவு செய்கிறது இல்ல, தீய வழியில மட்டும்தான் நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க திருமணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது திருமணங்கள் சுந்தரத்தான முறையை நடைபெறுகிறதா? எந்த அளவிற்கு அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அங்கே அரங்கேற வேண்டுமோ, சில பேர் பணத்தீவிர காமிக்கிறாங்க, கேட்ட பணம் இருக்குது, நான் எப்படி திருமணத்தை நடத்துவேன்? சமீபத்தில் கூட நாம எல்லாம் பார்த்தோம், நம்ம தமிழ்நாட்டில தான் ஒரு தம்பதிகள் வந்து கடலுக்கு உள்ளமே கல்யாணத்தை கொடுத்திருக்கிறாங்க, உள்ளமே தாலியை கட்டி திருமணத்தை நடத்திவிட்டார்கள். சில பேர் ஹெலிகாப்டர்ல போய் அப்படியே கீழே விழுற மாதிரி கல்யாணத்தை முடிக்கிறது. இந்த மாதிரியான திருமணங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நடைபெறுமானால்
அதற்கும் சுண்ணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால அதை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப நல்வழியை செலவு செய்யாமல் நாம பூட்டி வைக்கிறோம். நமக்கு எவ்வளவு ஒருத்தர் தர்மம் பண்ணிட்டானே, இப்ப நாமளும் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செல்வந்தரும் திருந்தி விட்டார். எனவே நீ மூவருக்கும் கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, பள்ளிவாசல் கட்டுவதற்காக யாராவது உண்மையான முறையில் நம்மை நாடி வருவார்களேயானால் பள்ளிவாசல் கட்டுவதற்காக நாம் உதவி செய்யலாம். ஆனா ரமலான் வருத, ரமலான்ல பார்த்தா வரக்கூடிய வசூலர்கள்ல 99 விழுக்காடு பொய்யான வசூல் தான். தயவு செய்து உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஜமாத்துமா லெட்டர் கொண்டு வருவாங்க, ஜமாத்து லெட்டர் கொண்டு வருவாங்க, எல்லாமே பொய்யான வசூல் தான். ஜமாத்து உலமா சபையின் சார்பாக ஒரு கடிதம் வந்தால் அந்த மாநகர ஜமாத்து உலமா, மாவட்ட ஜமாத்து உலமா, அந்த ஜமாத்து உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்களுக்கு நாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கிற, இது உண்மையா பொய்யா விசாரிக்காமல் நாம் கொடுப்பது கூட. ஏன்னா இப்ப பித்தலாட்டங்கள் பள்ளிவாசல் என்ற பெயரிலே அவங்க என்ன செய்யறாங்கன்னா உல்லாசமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் அப்படிதான் பள்ளிவாசல் வசூலுக்கு சலாம் சொல்லிட்டேன், ஆயிரக்கணக்கான ரூபாய் வசூலாயிட்டு சந்தேகப்பட்ட ஒரு பேக்கை திறந்து பார்த்தா 10 குவார்டர் பாட்டில் உள்ள இருக்கு. 10 குவார்டர் பாட்டில். ஏன்னா கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது. ஒரு சலாம் சொன்னா போதும், குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஜும்மால வசூல். என்ன செய்வான் மனுஷன்? டீ குடிக்க மாட்டான், பால் குடிக்க மாட்டான், தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணியை குடிக்க மாட்டான், அவளுக்கு டாஸ்மாக் மட்டும்தான். அப்ப இது தெரிந்தும் நாம் செய்தால் பாவத்திற்காக பகைமையை உண்டாக்கக்கூடிய காரியத்திற்கு உதவி செய்த அந்த குற்றம் அவருக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நமக்கு சந்தேகமாக இருந்தால் நேரடியாக இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து இது உண்மையா, உண்மைக்கு புறம்பானதா, அதை தெளிவு செய்துதான் பள்ளிவாசல், மதரசா, அனாதை இல்லங்கள், மருத்துவ உதவிகள் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா வேண்டி சிந்தாலும் சம்பாத்தியம். இதுக்கு அரசாங்கத்தில் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உடனடி பணம் நமக்கு கிடைக்கிறது. அதை வாங்கி உல்லாசமாக வாழ்வதற்காகத்தான் நீங்க ரொம்ப பேர் இந்த இலகுவான வழிய அதுல பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்களே கிடையாது. எல்லாம் அந்த மாசத்துல சேவ் பண்றது இல்லை, தாடியை வளர்க்கிறது, கடையில போட ஜுப்பா ரெடிமேடா இருக்கு, ஜுப்பா வாங்கி போட்டுக்கிறது, ஒரு தொப்பியை வாங்கி போட்டுக்கிறது, கையில தஸ்மீ படியை வச்சுக்கிறது, சலாமோட சொல்ல தெரியாது. அவர்கள் எல்லாம் வசூலுக்கு வந்து விடுவார்கள். அப்ப நாம சம்பாதித்த பணம் மறுமையிலே நமக்கு பயன் தருவதாக இருந்தால் அது நல்வழியில் மட்டும்தான் செலவு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 4-5 இடங்கள்ல தெளிவாக சொல்வார், அன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஃமினீன். ஒரு மூமினுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்கவே மாட்டார். தர்மத்தின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரு, நல்லா தூங்குறாரு, மதியம் 1 மணிக்கு எந்திக்கிறாரு, இருட்டா இருக்கு, மழைக்கு இருட்டி போய் இருக்கு, மகரிப் நேரம் வந்துருச்சோ நோம்பு வந்துட்டாரு, அப்புறமா பார்த்தா லோனுக்கு வாங்க சொல்றாங்க. இவர் நோம்பு அல்லாஹ் வீணாக்குவானா? தெரியாமல் நோன்பை முடித்து விட்டார், அந்த நோன்பை அல்லாஹ் வீணாக்க மாட்டார். ஒருத்தர் லுகர் சொல்லுகிறாரு, 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டாரு, அவருக்கு தெரியல, இன்னல்லாஹ லா யுதீஉ இன்னி அல்லாஹ் யுதீஉ அமல ஆமீன் மின்கும் மின் தக்கரே அவ் உன்சா. அவர் தெரியாம சலாம் கொடுத்துட்டார்னா அந்த தொழுகை அல்லாஹ் வீணாக்க மாட்டார். ரமலான் நேரத்துல பகல்ல ஒருத்தர் தெரியாம சாப்பிட்டாரு, குடிச்சிட்டாரு, ஏன் மனைவியோடு உறவே கொண்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அப்புறமா தெரியும் அவன் நோக்கம் வச்சிருக்கிறோம்,
திரும்ப அவர் நோம்பை என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து வைத்து விட வேண்டும். அல்லாஹ் அவர் செய்த சாப்பாட்டை, குடித்த குடிபானத்தை அதன் மூலமாக அவர் நோன்பை வீணாக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்யும் பொழுது உண்மை என்று தெரிந்தால் அள்ளி கொடுக்க வேண்டும், கிள்ளி கொடுப்பது கூட. நாம் அள்ளி கொடுத்தா மறுவேளை அள்ளி தருவான், கிள்ளி கொடுத்தா அல்லாஹ் கிள்ளி தான் தருவான். வினை விதைத்தவன் வினையை அறுவடை செய்வான், திணை விதைத்தவன் திணையைத்தான் அறுவடை செய்வான். ஒருத்தர் போய் ஒரு செல்வந்தனை கேட்கிறார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏதாவது எனக்கு தாங்கன்னு கேட்கிறேன். 1000 பொற்காசுகளை அந்த செல்வந்தர் கொடுக்கிறார். ஏழை பெற்றுக்கொண்டு செல்கின்ற நேரத்துல அந்த செல்வந்தர் கேட்டானா, எப்ப நீ கேட்ட உடனே 1000 பொற்காசை நான் தந்துட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையாவது தந்துட்டு போட்ட உடனே அந்த ஏழை 1000 பொற்காசுகளை பெற்றுக்கொண்டவன் வேலையை பார்த்துட்டு பொட்டணத்தை திறந்து ஒரே ஒரு பொற்காசை மட்டும் கொடுத்திருக்கிறார். செல்வந்தர் சொன்னாரா, அது என் கையில தராத, அந்த வீட்டு வாசப்படியில வச்சுட்டு போ அப்படின்ட்டு. இவன் 999 பொற்காசுகளையும் கொண்டு ஒரு வழியாக சென்று கொண்டு நிற்கிறான். இரவு நேரம் வீட்டி விட்டது. ஒரு வீட்டுல போய் தங்குறான். அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, ஏதாவது இருந்தா எங்க தங்குறங்க, ஏன்னா வெளியே வந்து திருடுறங்க பயம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பொற்காசுன்னு சொன்னா அவங்க எதையும் எடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, அது உள்ள வைத்து காலையில வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு வெளியே மறைச்சு விடுகின்றான். வீட்டுல உள்ளவர் வந்து தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது ராத்திரி நேரம், வீட்டுல இல்ல. சரி, இவன் தான் தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு திறந்து பார்த்தா பொற்காசையெல்லாம் அவன் ஆட்டையை போட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா தேங்காய் எண்ணெயை வாங்கி டப்பால ஊட்டி வச்சுட்டாங்க. காலையில கேட்டிருக்கான், தூக்கி கொடுத்தாச்சு. கொடுத்தா தேங்காய் இருக்கு. நான் பொற்காசுல தந்தேன், நீ என்ன சொன்ன? தேங்காய் சொல்றேன், தேங்காய் இவன் ஒண்ணும் பதில் சொல்ல முடியல. நேர செல்வந்தரை வந்திருக்கிறான், நடந்த கதையெல்லாம் சொல்லி இருக்கிறான். அப்ப செல்வந்தரை சொன்னாரா, நான் அல்லாஹ்வாண்டி கேட்டேன், நீ ஒன்னே ஒண்ணுதான் தந்த, அது இதாட்டா இருக்கு, அது தூக்கி போ அப்படின்னா. அவர் சொன்னாரா, நான் அல்லாஹ்வாண்டி தாண்டி கேட்கும் பொழுது நீ ஒன்றை வைத்துக் கொண்டு 999 தந்திருந்தால் அது உனக்கு கிடைச்சிருக்கும். ஒன்னே ஒன்றுதான் தந்த, தந்ததான் அல்லாஹ் திருப்பி தருவான், அது எடுத்து போ அப்படின்னு சொன்னதாக ஒரு நீதி கதை சொல்வார்கள். அதனால உண்மை என்று தெரிந்தால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற செல்வத்தை, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தான தர்மங்களை பற்றி சொல்லும் பொழுது அவன் தந்த செல்வத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள், நீங்க சம்பாதிச்சு செஞ்சு சொல்லல. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்வார்கள். மிம்மா யுன்ஃபிகூன், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தான் அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் அல்-குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்காத எந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார், அது கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அது வேறு வகையான செலவுக்கு பணம் இருக்காது, கல்வி இருக்காது. ஏதாவது ஆலோசனை கட்ட நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆலோசனை சொல்ல முடியல. எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஏற்கு மர கிறுக்குத்தனமா சொல்லிடக்கூட, நல்ல ஆலோசனையை நாம சொல்லணும். அல்லாஹ் நமக்கு தந்ததை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக நாம் செலவு செய்தால் அதற்கு மறுமையில அல்லாஹ் கூலியை தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.